இன்றைக்கி நான் கொழும்பில் தெகிவலையில் நிற்கிறேன். என்னோட பக்கத்தில் இருக்கக்கூடியவர் என்னுடைய விமானி மதிப்புக்குரிய ஸ்ரீசேகரன் ஐயா அவர்கள். அவரை சந்திக்கிறதுக்காக புள்ளி ஒன்று பிறந்திருக்கு எனக்கு இந்த ஃப்ளைட்டில் பறந்து கொண்டு கேட்க மிடில் ஈஸ்டில். அது ஒரு இதுக்கு நிறைய இருக்கு. ஆனால் என்ன 35,000 மணித்தி இடத்துக்கிட்ட நான் ஃப்ளை பண்ணியிருப்பேன். இதை பொறுத்தவரையில் சரியான எக்ஸைட்டிங் ஜாப் அது. ஏன்னா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கணமும் புது புது விஷயங்கள் நடக்குது. ஒரு புது ஆஃபீஸுக்கு போய் நிற்கிற மாதிரி இல்லை, ஆஃபீஸில் அதே சாமான ஒவ்வொரு நாள் நடக்குது. இது புது ஆக்களை சந்திக்கிறோம், புது நாடுகளுக்கு போகிறோம், புது புது பிரச்சனைகள் வருது. இதை பிறகு அதில் கேப்டன் ஆகி, அதுக்கு பிறகு இந்த பிளேனில் கேப்டன் ஆகி, அதுக்கு பிறகு ஏர்பஸ் 340 இதாக இருக்குது. அதே தான் ஏர்பஸ் முதல் தரம். நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அந்த மைக் எடுத்து தமிழில் நான் பேசுகிறேன், 3 பாஷையிலும் பேசணும். எனக்கு பெரிய வரவேற்பு வந்து உடனே வந்து எத்தனை பேசஞ்சர்ஸா ரொம்ப நன்றி, தமிழில் இப்படி தான் கேட்டோம். எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த வாழ்க்கையில் பெரிய கஷ்டமான காலம். ஏன்னா யுத்தம் தூங்கின பிறகு நான் ஒரு மதில் மேல் பூன மாதிரி, அங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. நான் இந்த அதுக்கு மேலே சொல்ல விருப்பம் இல்லை. எனக்கு உலகே விளங்கி இருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வந்து ஒரு தமிழனா அங்கே இருக்கலேருந்து. விமானத்துறையில் வேலை செய்கிறது அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்ப்போம். அது சரி, இப்போ இருக்கிற விமானிகள் அவ்வளோ கொடுப்பினம் நினைக்கிறீங்க? விமானிகளை பொறுத்தவரையில் எல்லா நாட்டிலையும் சராசரி அதே அளவு தான் கொடுப்பாங்க. இப்போ என்ன வித்தியாசம் பண்ணால், இங்கே ஸ்ரீலங்காவில் உழைக்கிறவங்களுக்கு டேக்ஸ் கட்டணும், 36% டேக்ஸ் கட்டணும். இப்போ அதே விமானி இப்போ எமிரேட்ஸுக்கு போய் அல்லது எட்டிஹாட் ஏர்லைன்ஸ் போய் ஃப்ளை பண்ணால் அவனுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அவங்களுக்கு கடைசி 15,000-16,000 டாலர்ஸ் கைக்கு கிடைக்கும். நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. $16,000. எங்கட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். சிலோன் ஜோடி சேனலுக்கு உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் கொழும்பில் தெகிவலையில் நிற்கிறேன். என்னோட பக்கத்தில் இருக்கக்கூடியவர் என்னுடைய விமானி மதிப்புக்குரிய ஸ்ரீசேகரன் ஐயா அவர்கள். அவரை சந்திக்கிறதுக்காக தெகிவலையில் அவர்கிட்ட வீட்டுக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். அவர்கிட்ட போயிட்டு ஐயாவோட சேர்ந்து இந்த விமான அனுபவங்கள் சார்ந்தும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஐயா போவேன் ஐயா விட்டு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கிறோம், தேங்க்யூ. வந்து நான் ரொம்ப நன்றி. சொல்லுங்கள், இப்போ உங்கள் விருப்பமான இந்த ஏவியேஷனை பொறுத்தவரையே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பமான கேள்விகளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்கள்ட இந்த சேனலை பார்க்குறாங்களுக்கா? சரி, நான் கொழும்பில் பிறந்து கொழும்புலாம் வளர்ந்தேன். எங்களோட அம்மா வந்து மட்டக்களப்பு, அப்பா வந்து யாழ்ப்பாணம். ஸோ நான் சொல்லுவேன் நார்த் ஈஸ்ட் மேஜர். ஆனால் படித்தது ராயல் காலேஜில். அதுக்கு முந்தி நான் இந்து காலேஜ்லேயும் ஒரு கொஞ்சம் நாளாக படித்தேன். சிவானந்தா மெட்ரிகுலர்லேயும் ஒரு வருஷம் போயிருந்தேன். ஸோ ஆனால் 3 வருஷம் வந்து ராயல் காலேஜில் இருந்தது. நான் எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பிளேனை கண்டார், அது ஆகாய விமானத்தை கண்டால் எனக்கு பெரிய ஆசை. இந்த காலத்து பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கும். அந்த காலத்து மேலே எனக்கு ஒரு எட்டா கனி மாதிரி இருந்தது. ஏன்னாது அந்த காலத்தில் இந்த காலத்துலேயும் சரி, ஒரு ஆகாய விமானம் பறக்கிறேன்னா நிறைய காசு வேணும். அம்மா அப்பாவும் நடுத்தர குடும்பத்தில். அம்மா வந்து டீச்சர், அப்பா வந்து மினிஸ்டர், வெளிநாட்டு மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவர். ஆனால் பழமையாக தமிழ் பேரண்ட்ஸ் விருப்பம் என்ன, பெற்றோருக்கு விருப்பம் பண்ணி டாக்டராக இன்ஜினியராக தான் பெரிய கற்பனை இருப்பாங்க. அதே மாதிரி தான் அதே கற்பனை எனக்கு அப்போயே விளங்கிட்டு எனக்கு சரி வராத விஷயம். இந்த ஒவ்வொருத்தருக்கும் லிமிட் தெரிந்தானே, ஒரு ஆளுக்கு என்ன செய்யலாம்னு தெரிஞ்சிருக்கு. எனக்கு அப்போவே எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஓ லெவலில் இங்கே முடிச்சுட்டு நான் பிறகு இந்தியாவுக்கு போனேன். நான் அட்வான்ஸ் பியூசி செய்கிறார். பியூசி வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் நான் பியூசி, அதாவது அட்வான்ஸ் லெவல். அது செய்த பிறகு ஏர்க்ராஃப்ட், அதாவது ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக வரத்தான். ஏன்னா அந்த காலத்தில் பைலட்டாக வரதுக்கு எங்களுக்கு காசு இல்லை. ஸோ கடைசி என்ஜினியராக கடைசி பிளேனில் ஆகாய மண்டலத்தில் வேலை செய்யலாம்ன்ற எண்ணத்தில் இன்ஜினியர் ஆகிறதான் எனக்கு ஆசை. அப்புறம் நான் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் நான் வந்து முடித்தேன் இன்ஜினியரிங். அந்த முடிச்சு போட்டு பார்த்தா எங்களுக்கு அந்த காலத்தில் இருந்த ஒரே ஒரு ஏர்லைன் வந்து ஏர் சிலோன்.
அவங்க பெரிய இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனையால் மூட போகிறாங்க வெளிப்பட்டோம். அந்த டைம் ஏலங்கா அந்த அடுத்த கம்பெனி அது வந்து எத்தனை வருஷத்துக்கு அது வந்தது. என்ன செய்கிறதுன்னு என்ன இப்போ படித்தாச்சு, வேலையும் இல்லைன்னு. அதே நேரத்துக்கு பிறகு நான் எனக்கு விமானப்படையில் ஒரு பைலட்டாக செய்கிறதுக்கு எனக்கு கிடைச்சது. அந்த டைமில் யுத்தம் ஒன்றும் இல்லை. அது எத்தனையாம் ஆண்டு காலப்பகுதி? அது 1978 ஆண்டு. யுத்தம் இருந்தால் நான் போயிருக்கவே மாட்டேன். தெரிந்தானே பேக்ரவுண்ட் என்னண்டு. அந்த டைமில் எல்லாரும் சும்மா பீஸ்ஃபுல், ஒரு பிரச்சனையும் இல்லை, சமாதான டைம். 6 வேக்கன்சிஸ் இருந்தது, 22,000 அப்ளிகேஷன்ஸ். அந்த காலத்தில் சண்டை இல்லாதபடியா பெரிய பெரிய ஸ்கூல்ல தான். 6 வருஷத்துக்கு பிறகு ஒரு தமிழனா நான் போய் விமானப்படையில் சேர்ந்தேன். நான் வீட்டில் எல்லாரும் புதுமை, அந்த காலத்துலேயே அந்த படையில் போய் செய்கிறது ஒன்று. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. ஸோ ட்ரைனிங் முடிச்சு நான் ஃப்ளை பண்ண துவங்கி நான் ஏர்ஃபோர்ஸ் வந்து விமானப்படையை விட்டேக்கில் 1990, 12 வருஷம் கஷ்டமான வாழ்க்கையில் பெரிய கஷ்டமான காலம். ஏன்னா யுத்தம் தூங்கின பிறகு நான் ஒரு மதில் மேல் பூன மாதிரி, அங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. நான் இது அதுக்கு மேலே சொல்ல விருப்பம் இல்லை. எனக்கு உலகே விளங்கி இருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வந்து ஒரு தமிழனா அங்கே இருக்கலேன்னு. ஸோ அது முடிச்சது. அப்போ எங்களுக்கு சொன்னாங்க, நீ ஒரு ஏர்லைனை ஜாயின் பண்ணால் உன்னை ரிலீஸ் பண்ண வேண்டும். அப்படி அங்கே ஜாயின் ஆனால் தான் உங்களை இங்கேருந்து விடுவாங்க. அப்படி விட மாட்டாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு அது ஒரு பெரிய தலையடி. எப்படியோ நான் வந்துடுவோன்னு அந்த நேரம் நான் படித்து அமெரிக்கா போய் லீவ் வாங்கி அமெரிக்காவுக்கு போய் படித்து இது எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்து 1990 ஜாயின் பண்ணி இந்த பிளேன்லாம் முந்தி என்ன ஒரு ஃப்ளைட் என்ஜினியர், அதாவது ட்ரைஸ்டா, அதெல்லாம் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணது. அதுலேருந்து படிப்படியாக அதுலேருந்து மாறி படிப்படியாக அது பிறகு அதில் வந்து ஃபஸ்ட்டு இதாக பிறகு அதில் கேப்டன் ஆகி, அதுக்கு பிறகு இந்த பிளேனில் கேப்டன் ஆகி, அதுக்கு பிறகு அதாவது ஏர்பஸ் 340 இதாக இருக்குது, அதே தான் ஏர்பஸ் 340 340. அது பிறகு அது ஏர்பஸ் 330, அது பிறகு ஏர்பஸ் 320 அதே நான் ஃப்ளை பண்ணேன். எனக்கு நான் ரிட்டையர் பண்ணிக்கல 2021ஆம் ஆண்டு. இப்போ நான் 4 வருஷம் 21 அக்டோபரில் ரிட்டையர் பண்ணது. 35,000 மணித்தியாலத்துக்கிட்ட நான் ஃப்ளை பண்ணியிருப்பேன். இதை பொறுத்தவரையில் சரியான எக்ஸைட்டிங் ஜாப் அது. ஏன்னா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கணமும் புது விஷயங்கள் நடக்குது. ஒரு ஆஃபீஸுக்கு போய் நிற்கிற மாதிரி இல்லை, ஆஃபீஸில் அதே சாமான ஒவ்வொரு நாள் நடக்குது. இது புது ஆக்களை சந்திக்கிறோம், புது நாடுகளுக்கு போகிறோம், புது பிரச்சனைகள் வருது. பிரச்சனை வரைக்கும் புது பிரச்சனைகள். அது என்ன 3 நாளும் காய்ச்சி கொண்டு போகலாம், என்னென்ன நடந்தது, இத்தனை விஷயங்கள் நடந்தது. ஆனால் சரியான சேலஞ்சிங் ஜாப். என்னென்னா பிரச்சனை வரைக்கும் நிலத்தில் நாங்கள் கார், உதாரணத்துக்கு ஒரு கார் ஓடுறோன்னு வைப்போமே, கார் ஓடைக்கில் ஒரு என்ஜின் பிரச்சனை வந்ததோ, ஒரு நெருப்பு பிடிச்சதோ, உடனே நிப்பாட்டிட்டு நாங்கள் இறங்கி ஓடலாம். இப்போ எங்களுக்கு 35,000 அடியில் பறக்கல இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறது? எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் என்னென்ன டிசிஷன் எடுக்கிற வந்து அதான் ரொம்ப ஆனால் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். வேறு இன்ஜினை விடுங்க, இன்ஜின் பிரச்சனை விடுங்க, எனக்கு இது நிறைய நடந்திருக்கு. குடிபோதையில் ஃப்ளை பண்ணிக்கல, குடிபோதையில் வந்து குழப்பம் பண்ணி சண்டை பிடிச்சி அடிபடி என்ற ஒரு பேசஞ்சர், அதாவது பயணி வந்தால் என்ன செய்கிறது? கதவை திறந்து அவளை தள்ளி விடுறதா? இயலாது. என்ன செய்யலாம்? நம்ம அங்கே போகும் 10 மணி நேரம் ஃப்ளை பண்ணுவோம், அவனை என்ன செய்யலாம்? அதெல்லாம் இந்த டிசிஷன் எடுக்கிற வந்து அந்த கேப்டனால். ஸோ வாழ்க்கையில் இப்படி நிறைய நடந்திருக்கு. எப்படியோ நான் அதெல்லாம் தப்பி அதெல்லாம் டிசிஷன் எடுத்து போவான். நான் இப்போ ரிட்டையர் பண்ணிட்டேன். நடந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு பிறான பெருமை, ஹாப்பி, இப்படி ஒரு ஜாப் ஒன்று செய்தார் தமிழனா. நான் நிறைய தமிழர்கள் என்னை விட நான் பிறக்கிற டைமுக்கு முந்தையே ஜாப்பானத்துலேருந்து ஒரு தமிழ் பைலட்லாம் இருந்துருக்காங்க. என்ன வித்தியாசம் வேண்டாம், ஒரு நாளும் அவங்க
தங்களை தமிழன்னு அறிமுகப்படுத்தி கொள்வது இல்லை. ஏன்னு எனக்கு விளங்குறது இல்லை. ஏன்னா நாங்கள் ஃப்ளை பண்ணிக்கல, இங்கேருந்து ஒரு பயணம் போய்க்கல, இந்த பேர் தமிழ் சிங்களம் இருக்கிறாங்க, தமிழ் இருக்கிறாங்க. அந்த கேப்டன் பேசும்போது இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க, ஆங்கிலம். யாராவது பேர் விளங்காது. உடம்புல இருக்கிறார்கள், கொஞ்சம் படித்தாக்கள் விளங்க, மற்றாக்கள் விளங்காது, மேலே பார்த்து நிற்பாங்க. நான் பார்த்தேன் அதே மாதிரி தான் சிங்கள சகோதர மொழியிலே பேசிக்கல. நான் பார்த்தேன் இது நான் தமிழ்லாம் படிக்கிறேன், சிங்களம் சரளமாக பேசுவேன், சரளமாக எழுதவும் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். அதே 3 பாஷையிலுமே கிடையாது. நாட்டை 3 பாஷை தானே. நான் ஒரு சிங்கள பைலட்ஸ் இருக்கிறாங்க, இங்கிலீஷும் சிங்களம் பேசுவாங்க. ஆனால் தமிழ் பைலட் இருக்கிறாங்க, அவங்க பேச மாட்டாங்க. என்னடா இதுங்களை தமிழ் மொழி வந்து தொன்று வச்சு பழைய ஒரு மொழி, ஏன் அது என்ன வைக்கப்படுறதுக்கு என்னங்க பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதோட எங்களோட பயணிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் முதல் தரம் பெருமையாக சொல்லிக்கிறேன். பெருசியாக வெட்டி முடிச்சேன் இல்லை, பட் அந்த மைக் எடுத்து தமிழில் நான் பேசுகிறேன், 3 பாஷையிலும் பேசுகிறேன். எனக்கு பெரிய வரவேற்பு உடனே வந்து எத்தனை பேசஞ்சர்ஸா ரொம்ப நன்றி, தமிழில் இப்படி தான் கேட்டோம், எனக்கு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், இந்தியாவில் தமிழ் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பேசுகிறாங்க. வரவேற்கத்தக்க விஷயம், இன்னும் இது சின்ன விஷயம். ஆனால் எனக்கு பெருசு என்னென்னா ஒரு பெருமை. தமிழனா எங்களுக்கு பெருமையான ஒரு தருணம். ஒவ்வொருத்தரும் பெருமைப்படுறது நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதால் தான் நான் அந்த மற்றபடி ஒரு ஒரு பிள்ளையான கன்செப்டுக்கு நான் தான் முதல் தமிழ் பயிர் தான் இல்லை. எனக்கு முந்தி எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இது எனக்கு பிறகும் இல்லை, ஒரு தருணம் தமிழில் பேசுறது இல்லை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில். அது ஏனோ ஒன்று வருத்தப்பட வேண்டிய விஷயம். பார்ப்போமே. எந்த பயணத்தில் நீங்கள் அந்த முதல் முறையாக அந்த தமிழில் காட்சி, அது எந்த பயணம்? நான் அந்த நேரம் நான் கேப்டனும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கேட்குறேன். லண்டன் ஃப்ளைட்டில் முதல் நான் லண்டன் ABC டிவியும் என்ன பேட்டி கண்டது. இப்போ இந்த விஷயத்த நான் சொன்னேன். நான் ஏன்னா அதெல்லாம் அந்த நேரம் கேப்டன் நினைக்கிறேன். அதில் ஒரு பயணித்த ஒரு டிவி ரிப்போர்ட்டர், அவர் ஒரு பிரியாணியாக இருந்தார். அவரோட என்ன கண்டாக்ட் பண்ணி எனக்கு சரியான சந்தோஷம், நான் உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறேன்னு ABC டிவியில் வந்து என்ன இன்டர்வியூ பண்ணவங்க. எனக்கு சந்தோஷம், அது வந்து டிவியில் வந்த விஷயம். அதுக்கு பிறகு வாழ்க்கை ஓடிச்சு, 45 வருஷம் உருண்டு ஓடிட்டுது. உங்களுக்கு இந்த பயணத்தில், இந்த விமானியாக அவங்களோட அனுபவத்தில் வானத்தில் பறந்து கொண்டு கேட்க ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வு நிறைய நடந்திருக்கு? நிறைய நடந்திருக்கு. வருத்தம் இது முந்தி நான் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன், பயந்துருக்கிறேன். எனக்கு ஒரு துக்ககரமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை விட முக்கியமாக சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் எனக்கு ஒரு முறை இட்டாலிக்கு நாங்கள் ஃப்ளை பண்ணிக்கல. ஒரு பேசஞ்சர் வந்து சொன்னாங்க, கேப்டனுக்கு சொல்லுங்கள் நானும் எந்த மனும் என்கேஜ் ஆக போகிறோம். என்கேஜ்மெண்ட் வெள்ளைக்காரங்களுக்கு பெரிய விஷயம், என்கேஜ் ஆகிறது. எங்களுக்கு என்ன என்கேஜ் பண்ணது, மோதிரத்தை மாற்றுறது முடியுது. ஆனால் அவன் வந்து காக்பீட்டுக்கு வந்து அந்த ஃபியான்சியம் கொண்டு மோதிரத்தை மாற்றி நாங்களே இனி அதே பெரிய கிளப் பண்ணி அது பெரிய சந்தோஷம். ஏதோ கல்யாண வீடு மாதிரி பிள்ளை ஒன்று பிறந்திருக்கு எனக்கு இந்த ஃப்ளைட்டில் பறந்து கொண்டு கேட்க. மிடில் ஈஸ்டில் அது ஒரு இதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் எந்த நான் போன ஃப்ளைட்டில் இது நடந்திருக்கு. மற்றும்படி பிரச்சனைகள் வந்து என்ஜின் எல்லாம் கோளாறாகி இப்படியோ கொண்டு வந்து லேண்ட் பண்ணிட்டோம். அது கொச்சின் ஒரு முறை நடந்தது, கொழும்புலேன்னு ஒரு நடந்தது இந்த பிரச்சனை. இப்படியோ கொண்டு வந்து இப்போ கிராஷ் பண்ணிக்கல நிறைய பேர் கதைப்பாங்க, அந்த பைலட் இப்படி செய்தான் அப்படி செய்தான். ஆனால் அதுக்கு மேலே எத்தனையோ விஷயம் நடந்து நல்ல விஷயம். இந்த பிரச்சனைகள் வந்து கோளாறுகள் வந்து பைலட் வந்து ஹேண்டில் பண்ணி இப்படியே சமாளித்து கொண்டே லேண்ட் பண்ணுறான். அதை பற்றி ஒரு கதையும் இல்லை. அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் ஏதோ தச்சலை ஏதோ செய்து பிள்ளையாக செய்து அவன் கிராஷ் பண்ணானோண்டா அவனோட பூர்வீகம் எல்லாம் கிளறி கிண்டி அவன் சின்ன வயசில் அவன் தவளை முந்தி ஓட தூங்கிட்டான், அப்படியே எல்லாம் கதையெல்லாம் வரும். அதுதான் நியதி. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது. ஆனால் துக்ககரமான 2 டெத்ஸ், 2 ஒரு ஒரு வயசான ஒரு லேடி மரணித்தது. ஒரு சின்ன கை குழந்தை தாயில் பாலில் குடிக்கல ஸ்ட்ரோக் பண்ணி செத்து. அதெல்லாம்
மறக்க துக்ககரமான செய்தி. ஒன்றுமே செய்ய முடியலை. டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த பிள்ளையார் செத்துட்டு அந்த பிள்ளை அந்த தாய் நித்திரம் கொண்டுட்டா. பால் கொடுக்குற நேரத்தில் நித்திரம் கொண்டுட்டான். இந்த பிள்ளை சோக் பண்ணது விலங்கையில் விலங்கையில் இப்படி நடந்திருக்கு. பட் கூட எனக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. நினச்சி பார்க்கும்போது சந்தோஷம் தாங்க. இப்போ நாங்கள் இந்த வீடியோ மூலம் உங்களோட பழைய ஞாபகங்களை கிளறி இருக்க வேண்டி நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, எனக்கு சந்தோஷம். எல்லாம் பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு பெரிய சந்தோஷம். இப்போ ஒரு அவசர ஒரு மருத்துவ தேவை ஒன்று இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் அந்த விமானம் அந்த நிலைமை எப்படி இருக்கு? ஓகே, நான் இப்படி சொல்கிறேன். அந்த காலத்தில் நான் ஃப்ளை பண்ண என்ன நடக்கிறேன்னா தற்செயலாக இது நடந்திருக்கு. ஒரு பேசஞ்சர் சொல்கிறேன் எனக்கு நெஞ்சு நோவுதுன்னு. இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், உடனே கண்டாக்ட் பண்ணுறது அந்த பிஏல, அதாவது பப்ளிக் அட்ரஸில் ஒரு பிளேனில் யாராவது டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா, அதாவது டாக்டர்ஸ் இருப்பாங்க, இல்லாட்டி நர்ஸ், அவங்கள கூப்பிட்டு பார்க்க சொல்கிறது என்ன என்ன நடக்கலாம். அவங்க சொல்லுவாங்க ஓகே இந்த விஷயம் பிரச்சனை, உடனே லேண்ட் பண்ணணும். நான் ஒன்றா லண்டன்லேருந்து கொழும்புக்கு வரும்போது டேக் ஆஃப் பண்ணி ஒரு ½ அன் ஹவரில் பிரச்சனை வந்தது. உடனே நாங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெர்மனியில் போய் லேண்ட் பண்ணது. அதுக்கு உங்களுக்கு அதிகாரமே இருக்குது. ஆமாம், மெடிக்கல் எமர்ஜென்சி என்று சொல்லி ஆனால் அதுக்கு பிறகு என்ன பிரச்சனைகள் அதை ஃபியூல் பண்ணி அதை செக் பண்ணி அது வேற வச்சு. ஆனால் உயிர் முக்கியம் என்ன. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் எடுக்க போனால் உடனே கண்டாக்ட் பண்ணி சேட்டலைட் மூலம் இப்போ என்ன மருந்து செய்யலாம் அப்படின்னு எல்லாம் செய்வாங்க. இப்போ எமரிட்ஸை போது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த ஃபுல் அந்த உடனே கண்டாக்ட் பண்ணி எல்லாம் டாக்டர்ஸ் ஒரு பேனல் இருக்கிறாங்க செய்கிறதுக்கு. ஆனால் தற்செயலாக ஏதாவது ஒரு சீரியஸ் பிரச்சனைன்றா அவங்க போய் லேண்ட் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா இத்தனை காசு போகுதுன்றபடியா அப்படியே போகும். உயிரின்றது எல்லாரும் முக்கியம், உயிருக்கு மதிப்பு இல்லை. ஏன்னா அத்தனை ஒரு 600 பேர் போகல, ஒன்று வேற எங்கேயும் இறக்கி போட்டு வேறு பிரச்சனைகள் கூட. இது நான் கேள்விப்பட்டது உனக்கு. ஆனால் ஸ்ரீலங்கனையில் பொறுத்தவரையில கொண்டு போய் லேண்ட் பண்ணுவாங்க கிட்ட ஒரு பிளேன். அப்படி ஒரு டாக்டர் சொன்னால் லேண்ட் பண்ணுவாங்க. மற்றது சார், இப்போ இந்த விமானத்துறை சார்ந்து அல்லது ஒரு விமானி ஆகணுமாட்டா இலங்கையில் என்னென்ன மாதிரியான கற்கை நெறிகள் இருக்குது, எப்படி அதுக்கு ஆகலாமன்ட்டு? இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் ஒரே ஒரு வழிதான் இருக்குது. இத்தனை ஃப்ளைங் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸ்கூல் கல்வி அந்த படிப்பிக்கிற அதில் வந்து தியரி எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஃப்ளை பண்ணணும். 2-3 ஃப்ளைங் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸ்ரீலங்கன் ஏர்லைனை பொறுத்தவரையில் அந்த ட்ரைனிங் எல்லாம் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் அது எடுத்த பிறகு தான், அதாவது ஃப்ரோசன் ATPL, அதாவது அதுக்கு மேலே எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் ஃப்ளைங் இல்லாட்டியும் அந்த 200 ஹவர்ஸில் CBL, அந்த குவாலிஃபிகேஷனோடு தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் சரியான காம்படிட்டிவ், அதாவது போட்டி நிறைய 15 வேக்கன்சிஸுக்கு 200-300 பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதில் எடுத்துனா எடுப்பாங்க. மற்றபடி சும்மா ஃப்ளை பண்ணுறதுக்கு யாருக்குமே இல்லை. இப்போ பேசிக் குவாலிஃபிகேஷன் ஐ திங்க் A லெவலில் இருந்து அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் ஃப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்கு அந்த வேலைக்கு சம்மந்தமாக இந்த நாட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி வேலை வாய்ப்பு குறைவு. இன்ஜினியர்ஸ்னாலும் சரி. ஆனால் ஃபஸ்ட் டைமே செய்து பாஸ் பண்ணாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் பிற நாட்டில் வந்து இப்போ அமெரிக்காவில் கூட ஓன் பிளேனே வாங்கலாம். அது சரி, அங்கே நீங்களே ஓடலாம் லைசன்ஸ் அப்படியும் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக செய்ய படிக்கிறீங்களா அல்லது உங்களோட ப்ளெஷருக்கு ஃப்ளை பண்ணுறீங்களா, வித்தியாசம் இருக்குது. 2 வித்தியாசம். ப்ரொஃபஷனல்னால் எத்தனையோ பேர் இப்போ ஃப்ளை பண்ணி சில வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க, ஈடுபட இல்லை. அதே நேரத்தில் ஃபஸ்ட் டைமே ஈடுபட்டாக்களும் இருக்கிறாங்க. மேடம் சார், இப்போ எங்கடையாக்கள் பொதுவாக தொழில் என்று சொல்லி ஒரு அடிப்படை ஒரு கோட்பாட்டை வச்சிருக்கீனாமா. ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், இல்லாட்டிக்கு ஒரு டீச்சர், இல்லை ஒரு லோயர், அதுதான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாக பார்க்கணும். ஆனால் இப்போ கப்பல் துறை சார்ந்து எத்தனையோ பேர் வேலை செய்கிறார்கள் இருக்கணும், அல்லது விமான பணி சார்ந்து வேலை செய்கிறார்கள் இருக்கணும். இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழாக்களுக்குள்ள? ஏன் கனதூரம் போவாங்க. இப்போ நீங்கள் ஒரு யூடியூபர், இப்படி ஒரு ப்ரொஃபஷன் முந்தி இருந்து, இப்படி ஒரு தொழில் முந்தி இருந்ததா? இல்லை, புதுசாக வருது. அதான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன காசுக்காக உழைக்க போகிறீங்களா, அல்லது ஒரு உங்களோட வாழ்க்கையில் என்னத்தை அடைய போகிறோன்ற அந்த நோக்கில் செய்கிறீங்களா,
அது பணம் மட்டுமன்னா இந்த பிஸ்னஸ் செய்யலாம். அப்படி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போய் நீங்கள் உழைக்கலாம். ஆனால் இப்படித்தான் உழைக்கணும்னா தான் ஆல்வேஸ் அந்த பழமொழி இந்த சினிமா பாட்டுன்னு அடிக்கடி சொல்லி கொடுத்தேன், கமல்ஹாசன் பாட்டு, உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி என்று. வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த ஆக்கள கதையை காய்ச்சி பாருங்க. அவங்க சொல்லுவாங்கல்ல, ஒரு எய்ம் வச்சு ஒரு 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 நோக்கை வச்சு அதை அதை அடைகிறதுக்கு மேக்சிமம், அதாவது 100% இருந்தால் அடையலாம். இதுதான் செய்யணும், இதுதான் செய்யும் தொழிலே தெய்வம். ஆனால் இது என்னன்னா இந்த துறையில் குறைவு, அதான் பிரச்சனை. ஆனால் இப்போ எங்களுக்கு சொல்ல போனால் எங்களோட பெற்றோர்கள் இன்னும் தங்களோட பிள்ளைகள் ஒன்று டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வெரி குட், ஏழுமண்டா ஃபேன்டாஸ்டிக். ஒரு 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 வருஷத்தில் எத்தனை டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் செய்யலாம். ஏழாட்டி இப்போ பிறநாட்டில் போய் செய்கிறாங்க. அதுக்கு வேணாம் என்ன செய்கிறது, சொல்லி செய்யத்தானே வேணும். அக்கௌண்ட்னா எங்களுக்கு அக்கௌண்டன்ஸும் போகணும், எங்களுக்கு லாயர்ஸும் போகணும், எங்களுக்கு கிளார்க்ஸும் போகணும், எங்களுக்கு ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு ஆள் வேணும். அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ டிவி கம்பெனியில் ரேடியோ ஜாக்கீஸ் அதெல்லாம் தொழில், அதெல்லாம் தொழில். அப்படியும் வேணும் எங்களுக்கு. எல்லாரும் எல்லாம் அதே செய்யலாம்னு இல்லை, ஏழுமண்டா குட். சார், இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலும் எனக்கு தெரியலை. இப்போ நீங்கள் முதல் முறையாக இந்த விமானத்துறைக்குள்ளே போய்க்க உங்களுக்கு முதல் முறையாக வந்த சம்பளம் எவ்வளவு? முதல் முறையாக ஏர்ஃபோர்ஸில் ரைட். எனக்கு இன்னும் ஞாபகம் 2300 ரூபா. 2300 சம்பளம். அதாவது 1978ஆம் ஆண்டு தான் தியேட்டராவில் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஆம்பளையில் சம்பளமும் பொம்பளையில் வயசும் கேட்கக்கூடாது. இப்போ அது மாறிட்டுது. இப்போ பொம்பளையில சம்பளமும் ஆம்பளையில் வயசும் கேட்கக்கூடாதுன்னு. நான் விமானத்துறையில் வேலை செய்கிறேன், அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நாங்கள் பார்ப்போம். அது இப்போ சரி, இப்போ இருக்கிற விமானிகள் இவ்வளோ கொடுப்பின நினைக்கிறீங்க? இதுக்கு நான் இப்படி நான் பதில் சொன்ன பெட்டர். அதாவது விமானிகளை பொறுத்தவரையில் எல்லா நாட்டிலையும் சராசரி அதே அளவு தான் கொடுப்பாங்க. இப்போ என்ன வித்தியாசம் பண்ணால், இங்கே ஸ்ரீலங்காவில் உழைக்கிறவங்களுக்கு டேக்ஸ் கட்டணும், 36% டேக்ஸ் கட்டணும். இப்போ அதே விமானி இப்போ எமிரேட்ஸுக்கு போய் அது எட்டிஹாட் ஏர்லைன்ஸ் போய் ஃப்ளை பண்ணால் அவனுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அவங்களுக்கு கடைசி 15,000-16,000 டாலர்ஸ் கைக்கு கிடைக்கும். நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. $16,000. ஓ சரி. இப்போ இதை விட வேறு என்னென்ன வசதிகள் கிடைக்கும் விமானிக்கு? விமானிகளுக்கு டெய்லி நாங்கள் போய் 2 நாள் ஒரு நாளைக்கு $100 ஸ்ரீலங்கன் ஏர்லைன் $100 கொடுப்பாங்க எலவன்ஸ். அதாவது சாப்பாட்டுக்கும் ஒரு செலவுக்கும் செலவு. அது நீங்கள் சாப்பாடு இதெல்லாம் பொறுத்தது. மற்றபடி ஃப்ளைங் ஹவர்ஸ் கூடுனா அதுக்கு ஏற்ற ஒரு ஹவருக்கு கூட எங்களோட கோட்டா அப்படி கூட ஆஃப் டே இருக்குல்ல, ஒரு மாதத்துக்கு 8 ஆஃப் டேஸ் கொடுக்கணும். 8 ஆஃப் டேஸ் குறைஞ்சதுன்னா ஒரு அவருக்கு ஒரு ஃப்ளைட்டுக்கு $400 கொடுப்பாங்க இப்போத்தே. சரி. இப்படி இப்போ அதை விட இவருக்கு எப்படி இந்த லீவ் எடுக்கிற முறைகள் எல்லாம் அப்படி எல்லாம் அதே சாதாரண ஒரு ஒரு தொழிலாளி மாதிரி ஒரு வருஷத்துக்கு இத்தனை நாள் 28 நாள் வேலை ஆஃப் டேஸ். ஆனால் சனி ஞாயிறு இல்லை, ஒரு மாதத்துல 8 நாள் லீவ். அது 8 நாள் எப்பயும் பெறலாம், திங்கட்கிழமை எப்படியும் பெறலாம். ஆனால் சனி ஞாயிறு எடுக்கல. எல்லாரும் சனி ஞாயிறு வீட்டை போனால் அங்கே வேறு வேலையை பார்க்குறது. இப்போ சாதாரணமாக ஒரு விமான பயணம் செய்யக்க அந்த க்ரூவில் யார் யாரெல்லாம் இருப்பினோம், பதவி நிலை அடிப்படையில் யார் யார் இருப்பினோம்? அதில் கேப்டன் இருப்பார், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர். இப்போ தூர இடங்களில் போகிற நபர் 3 பேர். அதாவது ஒரு ஆப்ரேட்டிங், அதாவது கேப்டன், பிறகு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர், மற்றது ரிலீஃப், அது கேப்டனாகவும் இருக்கலாம், சீனியர் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ரிலீஃப். அதுக்கப்புறம் பர்சன், அது கேபின் மேனேஜர்னு சொல்லுவாங்க. கேபின் மேனேஜருக்கு கீழே கேர்ளாகவும் இருக்கலாம், பாயாகவும் இருக்கலாம், கேபின் சூப்பர்வைசர்ஸ் இருக்குது. அது பிறகு கேபின் க்ரூ உண்டு. இவ்வளோ பேரும் வேலை செய்வாங்க. இந்த இப்போ விமானம் உண்டு பயணத்துக்கு தயாராகி இருக்கிற நேரம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சரி பார்த்துருப்பீங்க பயணத்துக்கு முன்னே? உங்களுக்கு ஒரு பிரயாணம் போய்க்கல முதலாவதாக நாங்கள் எங்களோட பேக்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி எங்களோட பேக்கை செக் பண்ணி அதுக்கு பிறகு போவோம் ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ்
சென்டர் உண்டு, அதாவது பைலட்ஸ். அங்கே போய் பார்ப்போம் காலநிலைகள், லைன் போகிற இடங்களில் எப்படி இருக்குது விசிபிலிட்டி, அதாவது மழை இருக்கா, வெயில், அந்த புகை இருக்குதா, அல்லது லேண்ட் பண்ணலாமா, அதை பார்க்கணும். எவ்வளோ ஃபியூல் எரிபொருள் எவ்வளோ கொண்டு போகணும் அதெல்லாம் செக் பண்ணுவோம். எத்தனை பேசஞ்சர்ஸ், என்ன வெயிட், அதெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். அதெல்லாம் எடுத்து எங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அந்த ஆப்ரேஷனுக்கு இத்தனை அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் தான் எங்களுக்கு வேணுமெண்டு. மண்ணெண்ணெய் இதுக்கெல்லாம் பாவிக்கிறது மண்ணெண்ணெய், பியோர் மண்ணெண்ணெய். ஜெட் A1ன்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்துட்டு நாங்கள் பிளேனுக்கு போவோம் 1 மணி நேரத்துக்கு முந்தி. அங்கே போனால் ஃப்ளை பண்ணுற பைலட்டரால், மற்றது வந்து பைலட் மானிட்டரிங். அதாவது ஒரு கேப்டன் ஃப்ளை பண்ணுறா ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பார்ப்பார் என்ன சரியாக செய்யப்படுதான்னு. நான் செய்கிறது அவர் ஃப்ளை பண்ணிக்கிறேன், நான் கேப்டன் பார்ப்பேன். அது 2 பேரும் மாறி மாறி செய்கிறது. ஸோ எனக்கு ஒரு வேலை இருக்குது, அவருக்கு ஒரு வேலை இருக்குது. போய் வெதர் எடுப்போம், செக் பண்ணோம், டவருக்கு கால் பண்ணி அல்லது ஃப்ரீக்வன்சியில் போட்டு என்ன வெதர் அதுபடி கால்குலேட் பண்ணுவோம். என்ன டேக் ஆஃப் வெயிட் எப்படி, டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு வெயிட் எப்படி, அதுக்கு எவ்வளவு செட் பண்ணணும், கம்ப்யூட்டரில் போடணும் ஃப்ளைட் பிளானை, அதெல்லாம் செய்வோம். அப்புறம் 1 மணி நேரம் வந்து அதுக்கப்புறம் மற்ற கேபின் செக் இருக்குது, சேஃப்டி செக் இருக்குது, செய்து போட்டு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதெல்லாம் செய்யணும். ஆனால் இதில் இந்த பிளவுற ஆப்ஷன் இல்லை. பிளவுட்டா தெரிந்தானே எங்கே மற்ற மாதிரி வேலை இல்லை. கம்பெனியால் பிளவுட்டு சின்ன பிள்ளைக்கு மன்னிச்சாலும் சிவில் ஏவியேஷனில் சொல்லுவாங்க ரைட் இறக்கு ஆள் இறக்கு இன்கொயரி நடத்தண்டு. அதுதான் இப்போ ஸ்ரீலங்கா நிறைய பொறுத்தவரையில் ஒரு கிராஷே இல்லையே. சும்மா சொல்லுவாங்க அது வேலை செய்தில்லை, டிவி வேலை செய்தில்லை, பிள்ளை அது ஓகே, அது நடக்குது உண்மைதான். ஆனால் இதுவரைக்கும் சரியான சேஃப். ஏர்லைன்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆர் சேஃப், பைலட்ஸ் ஆர் சேஃப், கேபின் க்ரூ இஸ் சேஃப், வெரி குட். ரெக்கார்ட் வந்து ஃபேன்டாஸ்டிக் இது வரைக்கும். மற்றது சார், இப்போ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு வைப்போம். இப்போ விமானத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்க ஏதாவது என்ன மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் 2 வைப்போமே, சரி, சும்மா சாதாரணமாக ஒரு ஆக்சிடென்ட். அப்படி நடக்கிற சந்தர்ப்பத்தில் இல்லாட்டி லேண்ட் ஆகி ஏதாவது பிரச்சனை நடந்துட்டுன்னு சொன்னால் அந்த முழு பொறுப்பும் கேப்டன் தான் ஏற்றுக்கொள்ளணுமா? அதுக்கு பிறகு என்னென்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் அப்படிலாம் இருக்கா? நல்ல கேள்வி. ஒரு பிரச்சனை நடந்தால் அது இன்கொயரி நடக்கும். அதாவது நாங்கள் முழு இந்த போன பயணத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கோம். நாங்கள் கதைச்சது அவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படும். அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இப்போ சின்ன ஆக்சிடெண்ட்டாக அவங்க தெரிய வருது, பெரிய கிராஷ் மாதிரினா எல்லாம் டக்குன்னு அனலைஸ் பண்ணுவாங்க. உயிரோடு இருந்தால் இப்போ கிட்டடியில் நடந்த கிட்டடி 2 வருஷமாச்சு நடந்து அதை பார்ப்பாங்க. எங்கே பிள்ளை யார் என்ன பிள்ளை விட்டுருக்காண்டு, பிள்ளை விட்டு அதன்படி அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். தச்சில் இன்ஜினியர் பிள்ளையாக ஸ்கூவை போட்டு அவங்களுக்கும் கேஸ் இருக்குது. அதனால் நிச்சயமாக யாரோ பதில் சொல்லணும், செய்த பிள்ளைக்கு பதில் சொல்லணும். இன்கொயரி சும்மா ஓகே ஓகேன்னு தலையை தடவிட்டு அனுப்ப மாட்டாங்க. அதுதான் வித்தியாசம். மற்றது சார், இப்போ நீங்கள் இவ்வளோ காலம் 35,000 மணித்தியாலம் பயணித்த ஒரு விமானி, அதுவும் தமிழ் ஆளுன்றதில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள், நீ அடுத்தடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களோட தொழில் சார்ந்து ஒரு ஆலோசனையாக சொன்னால் என்ன சொல்லுவீங்க? முதலாவது நீங்கள் இதுக்கு சொல்கிறது நான் இப்படி ஆனால் பணம் நிச்சயமாக தேவை. இப்போ இன்னும் வேறு இப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை பொறுத்தவரையில் கெடெட்னு எடுப்பாங்க. அதுக்கு பணம் நீங்கள் அவங்களே செலக்ட் பண்ணி அவங்களே ட்ரெயின் பண்ணி அவங்களே பைலட் ஆக்குவாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் இந்த நாட்டில் இல்லை. நீங்கள் கடைசி ஒரு சிபிஎல் எடுக்கவே ஒரு 12 மில்லியன் கிட்ட போகும் காசு. ஆனால் இது காசு ஆனால் அதை உழைச்சி எடுத்துடலாம். அதை எடுத்து அதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ளை பண்ணணும், அதோட எக்ஸாம் செய்யணும். பெரிய கஷ்டமான வேலை இல்லை. ஆனால் என்ன மிக முக்கியமான விஷயம் வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் எடுபடுறதுக்கு சரியான காம்படிஷன். இன்னொன்று விஷயம் நாங்கள் சொல்லுவோம். இப்போ நான் இப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் 35 வருஷம் ஃப்ளை பண்ணேன். ஒவ்வொரு 6 மாதமும் எங்களுக்கு செக் இருக்குது. செக்னா நான் ஃப்ளை பண்ணுறேன்னா ஒழுங்காக செய்கிறேன்னு செக் பண்ணுவாங்க சிமுலேட்டரில் போட்டு. ஃபெயில் பண்ணால் உடனே என்ன கேப்டனா ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஆக்கி போட்டுருவாங்க. அது சரி. வேறு எந்த தொழிலையும் இருக்குது. கேள்விப்பட்டீங்களா டாக்டர் மேலே செக் பண்ணுறது இந்த ஊரில்? நீ வா உன்னை செக் பண்ண போகிறேன்னு இல்லை. இது வந்து இருக்குது உலகம் எங்கும். ஸ்ரீலங்கா மட்டும் ஒவ்வொரு 6 மாதமும் மெடிக்கல் செக் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் 60
வயசு வரைக்கும் 55 வயசு வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா 55 தாண்டுனா ஒவ்வொரு 6 மாதமும் கண்ணை பார்ப்பாங்க, காதை பார்ப்பாங்க, எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ சரியான ஸ்ட்ரிக்ட். எங்களுக்கு 6 மாதம் எங்களுக்கு நெஞ்சில் டிக்கெட் இருக்கும். ஒவ்வொரு 6 மாதம் போய்க்கல அந்த சிமுலேட்டர்னா பிளேன் மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் கொடுப்பாங்க. இன்ஜின் ஃபெயிலியர், இன்ஜின் ஸ்மோக், அது இது இந்த பிரச்சனைலாம் சொல்லி நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பின்னால் இருந்து. சரி. அது வேறு எந்த ஒரு தொழிலையும் அப்படி செக் அண்ட் பேலன்ஸ் இல்லை. எத்தனை வயசு மட்டும் ஒரு விமானி சேவை காலம்? நல்ல கல்வி 65 வயசு. அதாவது இலங்கையில் மட்டும் இல்லை, உலகம் எங்கும். சாதாரண ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு ஃப்ளை பண்ணனா 65 வயசுக்கு மேலே அந்த லைசன்ஸை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சிலவில் ஆஸ்திரேலியாவில் விடுவாங்க உள்ளுக்குள்ளே ஃப்ளை பண்ண. ஆனால் இங்கேருந்து நாங்கள் இங்கே லண்டனுக்கு போகிறோன்னா இந்தியன் ஸ்பேஸுக்கு போவோம். அங்கே இந்தியாவில் விட மாட்டாங்க, 65க்கு மேலே விட மாட்டாங்க. ஸோ அதால் 65 மேல். அது என்ன காரணம்? இப்போ இலங்கையில் ஒரு அரசாங்க வேண்டா 55 60 வயசு மட்டும் 60 வயசு மட்டும் ஒரு 5 வருடங்கள் கூட. ஏன்னா உங்களுக்கு 65க்கு மேலே ஒரு வயசு கொடுக்கணும் தானே. கொல்லு உண்டி கொண்டு போகலாமா? இல்லை, அந்த மெடிக்கல் செக் அதான் பாஸ் பண்ணால் 65 வரைக்கும் போடுவாங்க. அது இனி வர்ற நாட்களில் இன்னும் மாற்றுவாங்களோ தெரியாது. ஆனால் இப்போதைக்கு 65 வயசு. இன்றைக்கு இந்த காணொலியில் எங்களுடைய தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய விமானி கேப்டன் ஸ்ரீசேகரம் ஐயாவை சந்தித்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். அதுவும் நீங்கள் அந்த சொல்லேக்க விமானத்தில் விமானத்தில் பயணம் செய்ய முதல் முறையாக அந்த தமிழில் அந்த அறிவித்தலை கொடுத்ததுன்னு சொல்லிக்க அது என்ன அறியாமலே உண்மையாகவே இந்த புல்லரிச்ச ஒரு தருணம். ஏன்னா எங்களோட மொழி கண்ட ஒரு ஒரு அழகான ஒரு சிறப்பு இருக்குது. அந்த வடிவான மொழி அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு அடையாளம். தமிழ் மொழியே எங்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளம். நன்றி சார், எங்களோட இந்த தருணத்தை எங்களுக்காக ஒதுக்கியமைக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், எப்போ வேணுமென்னாலும் இந்த விஷயத்தை பற்றி இந்த யூத், அதாவது இளைஞர்கள் ஏதாவது அறிய வேணுமெண்டா, ஏதாவது அட்வைஸ் வேணுமெண்டா இந்த நம்பர் இவருக்கு கொடுக்குறேன். நீங்கள் எப்போயுமே எனக்கு கால் எடுத்து காய்க்கலாம். என்னோட ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்போ நான் ரெடி ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நன்றி சார். நன்றி. ஓகே, தேங்க்யூ.